தலைப்பு: ஆவேசம் பாணியின் சக்தியை கட்டவிழ்த்து விடுகிறது. படி 1. திறக்கும் நிழல். புயல் உருவாகுவதை அறியாத பாணி தனது சாதாரண வாழ்க்கையைச் சென்றதால். சந்திரன் நகரத்தின் மீது ஒரு பயங்கரமான பிரகாசத்தை வீசியது. ரேயான் ஓபராய், புதிரான மாஃபியா டான், அவளை நிழலில் இருந்து கவனித்தார். ஒவ்வொரு நாளும் அவரது ஆவேசம் அதிகரித்து வருகிறது. ஒரு துரதிர்ஷ்டமான இரவு, ரேயான் ஒரு சந்தர்ப்ப சந்திப்பை ஏற்பாடு செய்து. பாணியை அவள் அறிந்திராத ஒரு உலகத்திற்கு இழுத்தாள். அவர்களின் பாதைகள் மோதிக்கொண்டதால். பாணிக்குள் ஒரு மர்ம சக்தி அவளைச் சுற்றியுள்ள குழப்பங்களுக்கு பதிலளித்தது. ரேயான்ஷின் ஆவேசம் தீவிரமடைந்ததால். பாணி தனக்குள்ளேயே மறைந்திருக்கும் வலிமையை கண்டுபிடித்தாள். அவள் வைத்திருந்த சக்தி ரேயான்ஷால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தியாக தோன்றியது. காதலுக்கும் இருளுக்கும் இடையேயான போருக்கு களம் அமைத்து கொடுத்தது பாணிக்கு தெரியாது. அவளுடைய பயணம் இப்போதுதான் தொடங்கியது. அவளுடைய உண்மையான திறனை மறைக்கும் நிழல்கள் வெளிவரவிருந்தன. காத்திருக்கிறது. நம்பிக்கைக்குரிய வெளிப்பாடுகள் மற்றும் ஆவேசம் மற்றும் சக்தியுடன் பிணைக்கப்பட்ட விதியின் வெளிவருகிறது. படி 2. விதியின் கிசுகிசுக்கள். ரேயான் ஷின் இடைவிடாத நாட்டத்தால் வேட்டையாடப்பட்ட பாணி தனக்குள் இருந்த விழிப்பு சக்தியுடன் போராடினாள். விசித்திரமான நிகழ்வுகள் அவளைச் சூழ்ந்தன. வெறும் சிந்தனையுடன் பொருள்கள் நகரும். கிசுகிசுக்கள் அவள் மனதில் எதிரொலித்தன. பாணி ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார் என்பது தெளிவாகியது. இது மிகவும் பயமுறுத்தும். மாஃபியா டான்களை கூட சவால் செய்யும் திறன் கொண்டது ரேயான்ஷ். மர்மமான நிகழ்வுகளால் துவண்டுவிடாமல். பாணிக்குள் உருவாகும் புயல் பற்றி அறியாமல். தனது தேடலை தொடர்ந்தார். அவர்களின் பாதைகள் மீண்டும் ஒருமுறை மோதியதால். பாணி தனது புதிய திறன்களை கட்டுக்குள் வைத்திருக்க போராடினார். தனது சொந்த பலத்தின் விளைவுகளை பயந்து. இதற்கிடையில் ஒரு பழங்கால தீர்க்கதரிசனத்தின் கிசுகிசுக்கள் வெளிவரத் தொடங்கின. பாணியின் தலைவிதி பாதாள உலகத்துடன் பின்னி பிணைந்துள்ளது மற்றும் அவள் கொண்டிருந்த சக்தியை குறிக்கிறது. கதை ஆழமடைந்தது. இருவரையும் காப்பாற்றும் அல்லது அழிக்கக்கூடிய ஒரு வெளிப்பாட்டிற்கு உறுதியளித்தது. விதியின் இழைகள் இறுக்கமடைகின்றன. பாணியின் சக்தி அதன் முதல் உண்மையான சோதனையை எதிர்கொள்கிறது. தேர்வுகள் செய்யப்படும். மேலும் ஆவேசம் மற்றும் அதிகாரத்தின் விளைவுகள் அப்பட்டமாக வைக்கப்படும். படி 3. தி கன்வர்ஜென்ஸ். ரேயான்ஷின் ஆவேசம் கடுமையாக வளர்ந்ததால். பாணி தனது புதிய சக்தியுடன் வந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நகரம் ஒரு உடனடி மோதலின் கிசுகிசுக்களால் சலசலத்தது. இது அப்பாவி பாணிக்கும் வலிமைமிக்க மாஃபியா டானுக்கும் இடையே விதியின் ஒருங்கிணைப்பை முன்னறிவித்தது. பாணியின் திறமைகள் அதிகரித்தன. அவள் விளையாடும் சக்திகளை புரிந்துகொள்ளவும் கட்டுப்படுத்தவும் முயன்றபோது அவளுக்குள் ஒரு போராட்டத்தை தூண்டியது. பாணியைச் சுற்றியுள்ள மர்மத்தை அவிழ்க்க தீர்மானித்த ரேயான்ஷ். அவர்களின் பின்னி பிணைந்த வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய வரவிருக்கும் வெளிப்பாட்டை கவனிக்காமல். நிழல்களில் ஆழமாக ஆழ்ந்தார். இதயத்தை துடிக்கும் சந்திப்பில் பாணியும் ரேயான்ஷும் எதிர்கொண்டனர். அவர்களின் விதிகள் சக்தி மற்றும் உணர்ச்சியின் எழுச்சியில் மோதிக்கொண்டன. தேர்வுகள் செய்யப்பட்டன. கூட்டணிகள் உருவாக்கப்பட்டன. மேலும் ஆவேசத்தின் விளைவுகள் பாதாள உலகில் எதிரொலித்தன. எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது. இரு கதாபாத்திரங்களையும் நிச்சயமற்ற எதிர்காலத்தின் சரிவில் தள்ளுகிறது. ஆவேசம், சக்தி மற்றும் விதியின் கதை தொடர்கிறது. ஒவ்வொரு அத்தியாயமும் பாணி மற்றும் ரேயான்ஷ் ஓபராய் ஆகியோரின் தலைவிதியை வடிவமைக்கும் ஒரு திருப்பத்தை உறுதியளிக்கிறது. அடுத்த அத்தியாயத்திற்கு காத்திருங்கள். படி 4. சிதறிய மாயை. பாணியின் வெளிப்பாடு அவளையும் ரேயான்ஷையும் நிலைகுலைய செய்தது. அவளிடம் இருந்த சக்தி இரட்சிப்பு மற்றும் அழிவு ஆகிய இரண்டிற்கும் திறன் கொண்ட இரட்டை முனைகள் கொண்ட வாள் என்று நிரூபிக்கப்பட்டது. ரேயான்ஷ் பாணியின் திறன்களின் உண்மையான அளவை பற்றி இப்போது உணர்ந்து. முரண்பட்ட உணர்ச்சிகளால் அவளிடமிருந்து வெளிப்படும் மறுக்க முடியாத சக்தியுடன் மோதிய ஒரு ஆவேசம். அவர்களின் சந்திப்பின் எதிரொலியால் பாதாள உலகமே அதிர்ந்தபோது. வஞ்சகமும் துரோகமும் வலை பின்னிய புதிய வீரர் தோன்றினார். பாணியும் ரேயான்ஷும் கூட்டணிகள் மற்றும் போட்டிகளின் சிக்கலான விளையாட்டில் சிக்கி. நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் வரம்புகளை சோதித்தனர். அவர்களின் தேர்வுகளின் விளைவுகளால் பேயாட்டப்பட்ட பாணி மற்றும் ரேயான்ஷ் ஆகியோர் தங்கள் விதிகளின் குறுக்கு வழியில் நின்றனர். நகரத்தின் நிழல்கள் வரவிருக்கும் புயலை பற்றி கிசுகிசுத்தன. மாயைகளை உடைத்து அவர்களின் தலைவிதிகளை மறுவடிவமைக்கும் ஒரு உச்சக்கட்டத்தை சுட்டிக்காட்டியது. பின்விளைவுகளை ஆராய்கிறது. காதல், சக்தி மற்றும் விதி கோரும் தியாகங்கள் பற்றிய ஒரு பிடிவாதமான கதைக்கு களம் அமைக்கிறது. பாணி மற்றும் ரேயான்ஷ் ஓபராயின் பயணம் தொடர்கிறது. ஒவ்வொரு திருப்பமும் அவர்களின் பின்னிப்பிணைந்த கதையின் ஆழமான அடுக்கை அவிழ்க்கிறது. இல் வெளிவரும் நாடகத்திற்காக காத்திருங்கள். படி
5. சக்தியின் உச்சம் கூட்டணிகள் மற்றும் துரோகங்களின் சிக்கலான வலையில் பாணியும் ரேயான்ஷும் பயணித்ததால் நகர காட்சி அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு சாட்சியாக இருந்தது. பாணியின் சக்தி இப்போது சிலருக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் சிலருக்கு பயத்தின் மூலமாகவும் அதன் உச்சத்தை அடைந்தது. பாதாள உலகில் ஒரு பயங்கரமான நிழலை போட்டது. ஆவேசத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கான விருப்பத்திற்கும் இடையில் கிழிந்த ரேயான்ஷ் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிரிகளை எதிர்கொண்டார். பாதாள உலகம் நடுங்கும்போது ஒரு வெளிப்பாடு வெளிப்பட்டது. பாணியின் பரம்பரையுடன் பழங்கால உறவுகளை கொண்ட ஒரு ரகசிய சமூகம் அவளுடைய அதிகாரத்தின் திறவுகோலை பிடித்துக் கொண்டது. பதில்களுக்கான தைரியமான தேடலில் பாணி மற்றும் ரேயான்ஷ் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட குடும்ப ரகசியங்களையும் பாணியின் அசாதாரண திறன்களின் உண்மையான தோற்றத்தையும் வெளிப்படுத்தும் பயணத்தை மேற்கொண்டனர். இந்த நகரம் ஒரு போர்க்களமாக மாறியது. கூட்டணிகள் நிழல்கள் போல மாறியது மற்றும் அதிகாரத்தின் பிறையில் சோதிக்கப்பட்ட விசுவாசம் ஒரு கிளைமாக்ஸின் விளிம்பில் செல்கிறது. இது பாணி ரேயான்ஷ் ஓபராய் மற்றும் அவர்கள் வசிக்கும் நகரத்தின் விதியை மறுவரையறை செய்யும் ஒரு மோதலுக்கு உறுதியளிக்கிறது. விதியின் ஆவேசம் சக்தி மற்றும் சிக்கலான இழைகள் பின்னி பிணைந்து காவியத்தின் இறுதிக்காட்சிக்கான களத்தை அமைக்கிறது. பாணியின் கட்டவிழ்த்துவிடப்பட்ட சக்தியின் கதையின் இறுதி வெளிப்பாட்டிற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். படி 6. நித்திய பந்தங்கள் பாணி மற்றும் ரேயான்ஷ் அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளின் உச்ச கட்டத்தை எதிர்கொண்டதால் நகரம் குழப்பத்தில் மூழ்கியது. ரகசிய சமூகத்தின் பண்டைய தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. இரு கதாநாயகர்களும் ஒளி மற்றும் இருளுக்கு இடையேயான ஒரு பிரபஞ்ச நடனத்தில் முக்கிய பங்கை வெளிப்படுத்தினர். பாணியின் சக்தி இப்போது முழுமையாக உணரப்பட்டு மரண சாம்ராஜ்யத்தை தாண்டிய ஒரு சக்தியாக மாறியது. ரேயான்ஷ் தனது ஆவேசத்தின் விளைவுகளை பற்றிக்கொண்டு மீட்பின் அல்லது சாபத்தின் உச்சத்தில் நின்றார். அன்புக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியபோது பாதாள உலகம் பிரபஞ்ச விகிதாச்சாரத்தின் ஒரு காட்சியை கண்டது. ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டில் பாணியின் திறன்களின் உண்மையான நோக்கம் வெளிப்பட்டது. சமநிலையை மீட்டெடுப்பது பாதாள உலகத்திற்கு மட்டுமல்ல இருப்பு தன்மைக்கும். ஒளி மற்றும் இருளின் சக்திகள் மோதிக்கொண்டதால் நித்திய பிணைப்புகள் உருவானது. பாணி மற்றும் ரேயான்ஷை ஒரு விதியில் பிணைத்தது. அது மரண புரிதலின் வரம்புகளை மீறியது. நகரத்தை என்றென்றும் மாற்றியமைக்கும் தருணத்துடன் முடிவடைகிறது. பாணி மற்றும் ரேயான்ஷ் இப்போது தங்களை விட பெரிய விதியால் பிணைக்கப்பட்டுள்ளனர். மரண சாம்ராஜ்யத்தை தாண்டிய பயணத்தை மேற்கொண்டனர். ஆவேசம் அதிகாரம் மற்றும் விதியின் கதை அதன் தீர்மானத்தை கண்டறிந்தது. நகரத்திலும் அசாதாரண சரித்திரத்தை கண்டவர்களின் இதயங்களிலும் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. ஆவேசம் பாணியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது என்ற காவிய கதை இவ்வாறு முடிவடைகிறது. அங்கு அன்பும் சக்தியும் ஒரு நடனத்தில் பின்னி பிணைந்தன. அது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி மரண இருப்பின் எல்லைகளை மீறுகிறது. படி 7. மரபு எதிரொலி பிரபஞ்ச மோதலுக்கு பிறகு காவிய மோதலால் ஏற்பட்ட வடுகளிலிருந்து நகரம் மெதுவாக குணமடையத் தொடங்கியது. பாணி மற்றும் ரேயான்ஷ் இப்போது தங்கள் விதியை வடிவமைத்த சக்திகளால் மாற்றப்பட்டு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வழிநடத்தினர். அவர்கள் உருவாக்கிய மரபின் எதிரொலிகள் பாதாள உலகில் எதிரொலித்தது. போற்றுதலையும் பயத்தையும் தூண்டியது. ஒரு காலத்தில் மர்மத்தில் மறைக்கப்பட்ட ரகசிய சமூகம் இப்போது பாணியின் கட்டவிழ்த்துவிடப்பட்ட சக்தியால் நிறுவப்பட்ட நுட்பமான சமநிலையை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் முயன்றது. நகரம் அதன் சக்தி இயக்கவியலை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் மறுவரையறை செய்வதில் ஈடுபட்டதால் ஒரு புதிய சகாப்தம் உதயமானது. விதியின் பிறைக்குள் பிணைக்கப்பட்ட நித்திய பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட பாணியும் ரேயான்ஷும் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு மரபின் பாதுகாவலர்களாக ஆனார்கள். தீர்மானம் மற்றும் புதுப்பித்தல் உணர்வுடன் வெளிப்பட்டது. ஆவேசம் சக்தி மற்றும் விதிகளின் பின்னி பிணைந்த ஆழமான பயணத்தை பிரதிபலிக்க பார்வையாளர்களை அழைக்கிறது. நகரத்தின் பாதாள உலகம் என்றென்றும் மாறியது. யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு மரபின் நீடித்த எதிரொலிகளுக்கு சாட்சியாக நின்றது. படி 8. இணக்கம் மீட்டெடுக்கப்பட்டது ஆவேசம் பாணியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. இறுதி பகுதியில் பாணி மற்றும் ரேயான்ஷின் உருமாறும் பயணத்தின் உச்சக்கட்டத்தை நகரம் கண்டது. ஒரு காலத்தில் கொந்தளிப்பான பாதாள உலகம் இப்போது ஒரு புதிய சமநிலையை நாடியதால் மரபின் எதிரொலிகள் எதிரொலித்தன. இப்போது சமநிலையின் கலங்கரை விளக்கமாக இருக்கும் பாணி நகரத்தின் விதியை வடிவமைத்த மென்மையான சக்திகளின் பாதுகாவலராக தனது பங்கை ஏற்றுக்கொண்டார்.
ரேயான்ஷ் ஒரு ஆழமான உருமாற்றத்திற்கு உட்பட்டு. அவள் பக்கத்தில் நின்று தன் முந்தைய சுயத்தை மீறி. அவர்கள் மீட்டெடுக்க உழைத்த நல்லிணக்கத்தில் மீட்பை கண்டார். வெளிவருகையில் கதையின் சிக்கலான இழைகள் ஒன்றாக பின்னிப்பிணைந்தன. காதல், தியாகம் மற்றும் ஒருவரின் உண்மையான இயல்பை ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றின் நீடித்த தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் நிழலில் சூழப்பட்ட நகரம். இப்போது புதுப்பிக்கப்பட்ட விடியலின் வெளிச்சத்தில் மிதக்கிறது. முடிவு கருத்து வேறுபாடு மீது ஒற்றுமை. ஆவேசத்தின் மீது அன்பு மற்றும் மனித ஆவியின் பின்னடைவின் வெற்றியை கொண்டாடியது. ஆவேசம் பாணியின் சக்தியை கட்டவிழ்த்து விடுகிறது. ஒரு நீடித்த மரபு, ஆழ்நிலை மற்றும் எதிர்க்கும் சக்திகளுக்கு இடையே நித்திய நடனம் ஆகியவற்றை விட்டுச் சென்றது. மூடப்பட்டவுடன் நகரம் நல்லிணக்கம் ஆட்சி செய்யும் எதிர்காலத்தை தழுவியது. அதன் சுவர்களுக்குள் வெளிப்பட்ட அசாதாரண கதையால் எப்போதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. படி 9. எபிலோக் ஒரு மரபு நினைவு. ஆப்செஷன் அன்லீஷ்ட் பாணி இஸ் பவரை திரையிடும் போது. நகரத்தை மறுவடிவமைத்த மாற்றியமைக்கும் நிகழ்வுகளுக்கு பிறகு. கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை பற்றிய காட்சிகளை வழங்குகிறது. பாணி மற்றும் ரேயான்ஷ் இப்போது அவர்கள் மீட்டெடுத்த நுட்பமான சமநிலை நிலவும் உலகில் வாழ்கிறார்கள். அவர்களின் பிணைப்பின் நீடித்த வலிமையில் ஆறுதல் கண்டனர். அவர்கள் விட்டுச் சென்ற மரபு தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்ட கதையாக மாறியது. பின்னடைவு, அன்பு மற்றும் மனித ஆவியின் வெற்றியின் தூண்டுதலின் கதைகள். ஒரு காலத்தில் பண்டைய தீர்க்கதரிசனங்களின் பாதுகாவலர்களாக இருந்த இரகசிய சமூகம். பாணியின் பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மறக்கப்படாமல் இருப்பதை உறுதிசெய்து. நகரத்தை தொடர்ந்து கண்காணித்தது. ஒரு காலத்தில் நிழல்கள் மற்றும் குழப்பங்களின் சாம்ராஜ்யமாக இருந்த பாதாள உலகம். இப்போது மீட்பு மற்றும் ஒற்றுமையின் நீடித்த சக்திக்கு சான்றாக நின்றது. ஆவேசம் பாணியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது என்பதன் பாரம்பரியத்தை பற்றி சிந்திக்க பார்வையாளர்களை அழைக்கிறது. நகரத்தின் கதை ஆவேசம் மற்றும் அதிகார போராட்டங்களால் குறிக்கப்பட்டாலும். இறுதியில் நம்பிக்கையின் கதையாகவும் மாற்றத்திற்கான நித்திய சாத்தியமாகவும் மாறியது. ஒரு நகரத்தை என்றென்றும் மாற்றியமைத்து. காலங்காலமாக நினைவுகூரப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை விட்டுவிட்டு. அசாதாரண சரித்திரம் முடிவடைகிறது. படி 10. நித்திய நல்லிணக்கம் உச்சக்கட்டத்தில். நித்திய நல்லிணக்கத்தின் கருப்பொருளை தழுவிய ஒரு நல்ல ஆவேசம் பாணியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. பாணி மற்றும் ரேயான்ஷ் ஆவேசத்தின் சோதனைகளை எதிர்கொண்டு. உள்ளே இருக்கும் சக்தியை பயன்படுத்தி மீண்டும் பிறந்த நகரத்தின் முன்னணியில் நின்றனர். ஒரு காலத்தில் முரண்பாட்டால் பாதிக்கப்பட்ட பாதாள உலகம். இப்போது அவர்களின் கூட்டு தலைமையின் கீழ் தழை தோங்கியது. பாணியின் திறன்கள் அன்பு மற்றும் புரிந்துணர்வால் தூண்டப்பட்டு. குணப்படுத்துவதற்கும் செழிப்புக்கும் ஒரு சக்தியாக மாறியது. ரேயான்ஷ் மீட்பை முழுமையாக தழுவி. மாற்றத்தின் அடையாளமாக நின்று. இருண்ட பாதைகள் கூட வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை நிரூபித்தார். பாணி மற்றும் ரேயான்ஷின் இணக்கமான ஆட்சியின் கீழ் நகரம் தழைத்தோங்குவதால். எபிசோட் 10 ஒற்றுமையின் கொண்டாட்டத்துடன் விரிவடைகிறது. தீர்க்கதரிசனத்தின் வெற்றியை அங்கீகரிக்கும் இரகசிய சமூகம். சமநிலையின் மரபு நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நிழலில் மங்குகிறது. ஆவேசத்தின் மீது காதல் வெற்றி பெறும் எதிர்காலத்தை பற்றிய பார்வையுடன் கதை முடிவடைகிறது. மேலும் அதிக நன்மைக்காக அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் கடுமையான போராட்டத்தின் எதிரொலிகளால் பாதிக்கப்பட்ட நகரம். இப்போது நித்திய நல்லிணக்கத்தின் நித்திய இன்னிசையுடன் எதிரொலிக்கிறது. எனவே ஆவேசம் பாணியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. அதன் முடிவை ஒரு நல்ல முடிவில் காண்கிறது. நம்பிக்கை, அன்பு மற்றும் மனித ஆவியின் நீடித்த வலிமை ஆகியவற்றை விட்டுச் செல்கிறது.